ஹாய்ங்க, ஹோப் எவ்ரிவன் இஸ் குட். ஸோ இன்றைக்கும் எனக்கு மார்னிங் டிவோர்ஸ் பண்ணிட்டு எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. எங்கள் ஹெட் மாஸ்டர் யூஸ் டெல் மீ, எங்கள் கிளாஸ் சொல்லுவாங்க, எப்படி சொல்லுவாங்கன்னா, சொல்லிக்கொடு, தள்ளுக்கொடு, அப்புறம் தட்டிக்கலை அப்படின்னு சொல்லுவார். அப்போது நான் நினச்சேன், இந்த ஃபார்முலா இந்த இதை மட்டும் ஆண்டவர் நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணியிருந்தா நம்ம எப்படி இருந்திருப்பாங்க நினச்சி பாருங்கள். ஆண்டவர் நம்மளை எவ்வளவோ சொல்கிறாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, ஃபேமிலிஸ் சொல்கிறாங்க, நம்ம அதனால திருந்தலை. பைபிள் வாசிக்கிறோம், அதனால நம்ம சம்டைம்ஸ் நம்ம அதுக்கு ஒத்து வரல. அப்புறமும் ஆண்டவர் நம்ம அடிக்கிறாரு, நிறைய விஷயத்தில் நம்ம அவர் நொறுக்கிறாரு, ஆனாலும் நம்ம திருந்தலை. ஆனால் இப்போ அவர் எவ்வளோ கைண்ட் ஹார்ட்டாக நம்மளை மன்னிச்சு விட்றாரு அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? கவனிங்க. இமேஜின் நம்ம ஒரு ஃபுட்பால் கேம் விளாடுறோம். விளையாடிட்டு இருக்கும்போது எதாரிச்சு அந்த பால் ஒரு அழுக்கான இடத்துல விழுந்துருச்சு, சரிங்களா? விழுந்தவொடனே நம்ம டீம் மெம்பர்ஸ் சொல்கிறாங்க, வேண்டாம் விட்டுடலாம் அப்படின்னு அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் அந்த பால் உனக்கு உள்ளது, நம்ம பால், அதாவது என்னுடைய ஃபுட்பால். அது என் ஃபுட்பாலை நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. எனக்கு பிடிச்ச பால் சொன்னால் அதை விட முடியாது. ஸோ இதே மாதிரி தான் எனக்கு பிடிச்ச பால் என்னுடைய பொருள் அது. ஸோ அதுக்கு நான் ரெஸ்பான்சிபிள். அது எவ்வளோ அழுக்காக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அதை பார்த்துக்கிறேன். அது கழுவி நான் யூஸ் பண்ணுவேன், எனக்கு அது வேணும், அது என்னுடைய சொத்து. அப்போது ஒரு சிம்பிளான ஒரு ஃபுட்பாலுக்கே நான் எவ்வளோ ஆசைப்படும் போது ஆண்டவர் அவருடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து நம்மளை மீட்டு எடுத்துருக்காருங்க. ஸோ அவர் நம்மளாம் ஈஸியாக என்ன சொல்ல விட்டுட்டு போகிறதுக்கலாம். அவர் அவருக்கு மனசு கேட்காது. நம்ம ஈஸியாக அவரை விட்டுருவோம், மறத்தளிச்சிடுவோம். ஆனால் அவருக்கு நீங்கள் வேணும். நீங்கள் எவ்வளோ தான் தப்பு பண்ணுறீங்க, இன்னும் நீங்கள் ஒரு பாவத்தில் இருக்கிறீங்கன்னா ஸ்டில் ஹி லவ்ஸ் யூ. ஹீ இஸ் கிவிங் எ சான்ஸ். அவர் உலகத்தார மாதிரி சொல்லி கொடுத்து தட்டிக்கலை போகிற தேவன் அல்ல. ஹி நீட்ஸ் யூ பிகாஸ் ஹி லவ்ஸ் யூ லாட். அவருடைய சொந்த ரத்தம் கொடுத்து நம்மளை மீட்டு எடுத்திருக்காரு. அதனால் ஹீ இஸ் கிவிங் யூ சான்ஸ் அகெயின். சான்சஸ் நம்ம கூட தான் இருக்குது. இட்ஸ் அபவுட் யுவர் மைண்ட் செட். நீங்கள் அதை திருந்தி வரணும்னு நினச்சிங்கன்னா ஹீ இஸ் தேர் ஃபார் யூ. அவர் இப்போவும் உங்களை மன்னிக்க ஆயத்தமாக இருக்காரு. ஸோ காட் பிளஸ் யூ. சேஞ்ச் யுவர் மைண்ட் செட். ஹீ இஸ் வித் யூ.